அன்பான வேண்டுகோள், நம்முடைய சிறப்பு தலைமை விருந்தினர் அவர்கள் இன்றைக்கு வனத்தினுடைய அறங்காவலராக இணைத்துக் கொள்கிறார். அதற்கான கேடயமும் ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் கரவொலியின் மூலமாக அதனையும் வரவேற்று நாம் மகிழ்வோம். நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அறங்காவலர்கள் மற்றும் பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் செயல் தலைவராக இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய தலைவர் பாலசுப்ரமணிய அன்னார் அவர்களுக்கும், செயல் தலைவராக இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஸ்கை சுந்தரராஜன் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இந்த வழியாக கோவை செல்லும்போது எங்களுடைய ஊர் கரூர் மாவட்டம் புகழூர் வட்டத்தில் உள்ள தமிழ்நாடு பேப்பர் மில் டிஎன்பிஎல் என்று சொல்கின்ற அந்த தொழிற்சாலைக்கு அருகிலே இருக்கிறது. அந்த ஊரிலிருந்து நான் கோவை செல்லும்போது இந்த வழியாகத்தான் அடிக்கடி செல்ல வேண்டி வரும். அப்போது வனம் இந்தியாவை பார்த்து கொண்டு செல்லும் போதெல்லாம் எனக்குள் ஒரு மனதிலே ஒரு ஆர்வம் இருக்கும். என்னென்னா, இந்த வனம் இந்தியா இவ்வளோ பெருசாக இருக்கிறது, நாம் இதை சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே செல்வேன். நாங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது விமான நிலையத்திற்கோ மற்ற இடத்திற்கு நிகழ்வுகளுக்கு போகும்போது நேரமின்மையால் இது எட்டி பார்த்து செல்ல முடியாது, ஒரு நாள் இதற்கென்று வர வேண்டும் என்று நம் தலைவர் பாலசுப்ரமணிய அவர்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அப்படி என் மனதில் நினைத்து கொண்டிருந்த இந்த நிகழ்விலே இன்று இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நான் வருவேன் என்று உண்மையில் நினைக்கவில்லை. அந்த வாய்ப்பை கொடுத்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நான் என்னுடைய பேச்சை தொடங்குவதற்கு முன் நான் பட்டிமன்ற பேச்சாளரோ அரசியல்வாதியோ இல்லை மேடை பேச்சாளரோ கிடையாது. நான் சாதாரண ஒரு கிராமத்திலே பிறந்து கிராமத்தில் இருக்கிற துவக்கப்பள்ளிகளை படித்து, உயர்நிலையை படித்து, மேல்நிலையை படித்து, தமிழ்நாடு பாலிடெக்னிக் என்ற மதுரையிலே சிவிலிலே பொறியாளர் பட்டம் பெற்று தொழில் செய்து வருகிறேன். அதனால் நான் இங்கே சிறப்பு விருந்தினர் வரும்போது இங்கே பேசும்போது ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களை பற்றியோ நாட்டில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியோ பேசுவதற்காக நான் வரவில்லை. நான் எங்கு சென்றாலும் பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வினால் என்ன பயன் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் நான் சுருக்கமாக பேசுவேன். அந்த வகையில் அந்த நிகழ்வுகள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்னால் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இதை பற்றி நான் சென்னையிலே என் தலைவரோடு அடிக்கடி பேசி கொண்டு இருக்கும்போது இந்த சேவைகளை பற்றி எனக்கு சொல்லி கொண்டிருப்பார். அப்போது நான் நினைப்பேன், எந்த காரியத்தை எடுத்தாலும் தனி மரம் தோப்பாகாது என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அதுபோல் இந்த மரம் வைப்பது என்பது ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய செயல் அல்ல. இதற்கு அதிக பணம் தேவை. பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை செய்வதற்கு, செயல்படுத்துவதற்கு ஆட்கள் தேவை. பணம் இருக்கிறது, ஆட்களும் இருக்கிறது என்றால் அந்த மரத்தை வளர்த்து, ஒரு குழந்தையை எப்படி வளர்த்து பெரியால் நம்ம வளர்க்கிறோமோ அதுபோல் இந்த மரமும் ஒரு குழந்தையாக இருந்த கன்றை வளர்த்து மரமாக்கி அதை பாதுகாப்பது என்பது எவ்வளவு பெரிய சிரமம் என்பது அனைவரும் அறிந்ததே.
ஏன்னா எல்லார் வீட்லேயும் மரம் இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது. எல்லா வீட்லேயும் மரம் இருக்கும், கன்றுகள் இருக்கும். இன்று மரம் வளர்ப்பதை விட மரத்தை வெட்டுவதற்கு தான் அதிகமாக ஆர்வமாக இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், வீட்டுக்கு முன்னால் மரம் இருக்கக்கூடாது. அது எங்களுக்கு சென்னையிலே மரம் வளர்ப்பதை விட ஒரு மரம் வெட்டுவதற்கு லட்சக்கணக்கிலே பணம் கொடுக்கிறார்கள். எது எங்கள் பர்டிகுலராக எங்கள் அண்ணா நகரில் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு முன்னாடி அழகான மரம் இருக்கும். அந்த மரத்தை இருந்தால் அந்த இடம் வேல்யூஷன் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஒரு கவுன்சிலர் பிடிச்சி, அதிகாரியை பிடிச்சி லஞ்சம் கொடுத்து அந்த மரத்தை இரவோட இரவாக வெட்டுகிறார்கள். இது எல்லா நகரத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இப்போ சமீப காலத்தில் அந்த இதுக்கு முன்னால் எல்லாம் ஒரு லேஅவுட் போட்டு வீட்டு மனை போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மரம் வைப்பாங்க, எலக்ட்ரிக் ரோடு போடுவாங்க, அதுக்கான வசதிகளாக நீரெல்லாம் வாட்டர் சப்ளையெல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் லேஅவுட் பண்ண வைட்டிருப்பாங்க. இன்றைக்கி இந்த நிலைமை கொஞ்சம் நகர்ப்புறத்திலே மாறிக்கிட்டு இருக்குது. நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடாக தான் இருக்கும்போதே மரத்தை பார்ப்பதே அரிதாக இருக்கின்ற என்ற காலகட்டத்தில் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மரங்களை வளர்த்து மரக்கன்றுகளை கொடுத்து அந்த மர வளர்ப்பை பராமரிப்பதையும் நேரில் கண்காணித்து இந்த நல்ல செயலை செய்து கொண்டு இருக்கின்ற இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வனம் இந்தியா மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த வனம் இந்தியா இன்று இந்த பகுதியை மட்டுமில்லை, உலக அளவில் இந்த நிறுவனம் செய்கின்ற பணியை மக்களிடம் சென்று எல்லோருக்கும் இந்த மரம் வளர்ப்பதால் என்ன நன்மை கிடைக்கிறது, அதில் நாம் என்ன மனித குலம் என்ன பயனடைகிறது என்பதை எல்லோருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை மக்களிடம் சென்று இதை மீண்டும் வனம் இந்தியா இன்று எல்லா இடத்திலையும் கிளைகள் ஆரம்பித்து வர வேண்டும் என்று எல்லா வல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வனம் இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்லி நான் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நான் கிராமத்திலே பள்ளி படிப்பை முடித்து பொறியியல் படிக்கும் வரை நான் என்னுடைய எந்த நோக்கத்திற்காக நாம் படிக்கிறோம் என்று தெரியாமல் தான் படித்தேன். ஏனென்றால் எங்கள் கிராமத்தில் விளையாட்டு அதிகம். அது நான் பிறந்த இடம் காவிரி கரையை ஒட்டி. டெய்லியும் காவிரி ஆற்றுல நீரில் விளையாடுறது தான் பெரிய விளையாட்டு எங்களுக்கு. அது பொழுதுபோக்கு. அதில் நான் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற பசங்க எல்லாருமே நாங்கள் அந்த காவிரி கரையில் போய் அந்த நீரில் தொட்டு பிடிச்சி விளையாடுற விளையாட்டை விளையாடுறதில் எங்களுக்கு ஆர்வம். அதுக்கு மீறி கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அந்த குண்டு விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் நான் எங்கள் கிராமத்திலே நாங்கள் அதிகமாக சிறு வயதிலே அனுபவித்தது. படிப்புங்கிறது ஏதோ வீட்டில் சொல்கிறாங்க, எல்லா பசங்களும் படிக்கிறான்னு வீட்டில் கொண்டு போவாங்க. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு கொண்டே அந்த சிலையடையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆற்றுல குளிக்க போயிடுவோம். ஸோ மீண்டும் 8ஆம் வகுப்பு முடிந்த 9ஆவது போய் 10th SLC எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் அந்த கல்வியை பற்றி ஒரு பயமே அதுக்கப்புறம் தான் படிப்புனா என்னன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தோம். அதே போல் படித்து முடித்து +2 எங்களுடைய பள்ளி 3 இடத்துல படிக்க வேண்டியதாக இருந்தது. 1 முதல் 5, 6 முதல் 10, 12, 11, 12 இந்த 3 இடத்தில் நாங்கள் படித்து அடுத்து என்ன படிக்கலாம் என்று நினைக்கும்போது பொறியியல் துறையிலே படிக்கணும் என்னன்னு அந்த டைம் ஆசை வந்தது. அப்போது நான் எடுத்த மார்க்கில் அப்போ தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, 1982 தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, 9 இன்ஜினியரிங் காலேஜ் தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த நேரத்தில் நான் எல்லா காலேஜ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கும்போது 2 மார்க்கில் எனக்கு அந்த இடம் கிடைக்கவில்லை. சரி, மீண்டும் வேறு எதாவது படிக்கலாம் என்று நினைக்கும்போது எனக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்த பாலிடெக்னிக், தமிழ்நாடு பாலிடெக்னிக், அதிலிருந்து எனக்கு ஒரு அட்மிஷன் கார்டு வந்தது. உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். சரி பரவாயில்ல, தேடி வருவதினை இது பண்ணி மதுரைனா எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இருந்தாலும் அந்த கல்லூரியில் போய் சேர்ந்தேன். அப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதிகமான தேவர் சார்ந்த மக்கள், நம்ம கவுண்டர் சமுதாயம் என்று யாரும் இல்லை. அந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. அது ஒரு வாரம் சிரமமாக இருந்தாலும் சரி படிக்க என்று விட்டோம், படிக்கலாம் என்று சொல்லி அதிலே எந்த துறை எடுப்பது என்று தெரியாமல் மெக்கானிக்கல் துறையை எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே சொன்னாங்க, இது இதில் படிச்சிங்கன்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தான் நீ வேலை செய்யணும் அப்படின்னோடனே எனக்கு காக்கி யூனிஃபார்ம் அந்த கண்டக்டர் டிரைவர் நான் ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிறோம், இது போடணுமா அப்படின்ட்டு உடனே போய் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லி நான் சிவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் மெக்கானிக்கல் படிச்சுட்டு அடுத்து சிவில் துறையை தேர்ந்தெடுத்து சிவிலில் படித்தேன். சிவில் படித்து முடித்து
முடித்தவுடன் எங்களுக்கு பதிவு செய்தவுடன் எம்ப்ளாய்மெண்ட்டிலே எனக்கு வேலை கிடைத்தது கரூரில். அதில் முதல் வேலை என்றால் நொயில் கால்வாய் திட்டம். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நொயில் தண்ணி கால்வாய் வெட்டி அது எல்லா பக்கம் குடிநீர் சென்று கொண்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட்லேயே எனக்கு முதல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்ற ஒரு பதவி, நிரந்தர ஃபிக்ஸடு சேலரி 750 ரூபாய் சம்பளத்திலே எனக்கு அந்த வேலை கிடைத்தது. அந்த வேலையில் சேர்ந்தவுடன் நான் முதல்ல அரசு வேலைக்கு செல்கிறேன் என்று சொன்னவுடன் எங்கள் அப்பா எனக்கு டிவி சுசுகின்னு அப்போ தான் அந்த ஸ்கூட்டர்லாம் முடிஞ்சு சுசுகி வெளியில் வந்த டைம். அப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு அந்த சுசுகி வண்டியை வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் ஊரில் தான் நான் ஃபஸ்ட்டு, எங்கள் ஏரியாவிலேயே நான் தான் அந்த வண்டியை ஃபஸ்ட்டு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதை ஓட்டிகிட்டு போகும்போது எல்லோரும் அதை பார்ப்பாங்க, அது வேடிக்கை. ஒரு இப்போல்லாம் பென்ஸ் BMW பார்த்தா புதுசாக பார்க்குற மாதிரி அந்த சுசுகி, இன்சுசுகி அந்த வண்டி பேர். அதை வாங்கி பார்த்தானே எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு அப்போவுமே அந்த வேலை பார்க்க போகும்போதும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நாம் பார்க்குற வேலையே அரசு வேலை. அந்த அரசு வேலையில் நம்ம நேர்மையாக நேரத்துக்கு சென்று பணியாற்றி அதில் நாம் பேர் எடுக்க வேண்டும் என்று அந்த வேலை பார்க்கும்போது என் மனதில் பட்டது. அதிலே நான் சென்னை கரூர் மாவட்டத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்க, மூர்த்திபாளையம் என்ற இடத்திலிருந்து கால்வாய் வெட்டி மண்மங்கலம் என்ற ஏரியா வரல சர்வே பண்ணி மேடத்துங்க சிறப்பு வந்திருக்கும், அவங்க கரூர்காரங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பகுதி இருக்கிற அந்த வேலைப்பெல்லாம் என்னுடைய பணியை நான் அன்று சிறப்பாக செய்தேன். அதனால் என்ன பண்ணுகிறார்கள், அன்று ஒரு 2 ஆண்டுகள் அந்த பணி நிறைவு பெற்று விட்டது. அதற்கப்புறம் என்ன செய்து விட்டார்கள், இந்த கால்வாய் திட்டத்திலே அனுபவம் உள்ள பொறியாளர்கள் எல்லாம் சென்னையிலே அப்போது எம்ஜிஆர் ராமாராவ் தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் என்று சென்னை குடிநீர் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நேரம். அப்போது இந்த கெனால் அனுபவம் உள்ளவர்களை அனைத்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் செய்து சென்னைக்கு அனுப்ப வேண்டிய இது ஆர்டர் போட்டாங்க. அப்போ நாங்கள் சென்னைனா எனக்கு இதுவரை நான் போனதே கிடையாது. அப்போ நான் சரி இந்த என்னடா அது இப்படி எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்ம டிப்ளமா சிவில் பண்ணணும், பார்ட் டைம் பி பண்ணுவோம் அண்ணா யூனிவர்சிட்டியில். அப்போல்லாம் அரசு பணியில் நீங்கள் பணி செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் 4 ஆண்டு படிப்பதற்கெல்லாம் 3 ஆண்டு படித்தால் போதும். ஸோ அதனால் சென்னையில் போய் படிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் திருவள்ளூர் பஸ் ஏறி சென்னைக்கு எப்படி இடம் என்னன்னு தெரியாமல் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இந்த சேப்பாக்கத்தில் தான் ஆர்டர் காப்பி இருக்குது, இந்த ஒரே ஒரு டைப்பிங் அரை பக்கத்தில் அடித்து கொடுத்துட்டாங்க. சேப்பாக்கம் PWD ஆஃபீஸ், இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் அடித்து சின்ன ஒரு அரை பக்கம் பேப்பர் துண்டு சீட்டு மாதிரி இருந்தது, அதை கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சைதாப்பேட்டில் இறங்கிட்டு இந்த மாதிரி சேப்பாக்கம் போகணும் அப்படின்ட்டு போய் இறங்கி இப்போ திருவள்ளூர் பஸ் கரெக்டாக சைதாப்பேட்டில் இறக்கி விட்டுட்டு போயிட்டேன். கலைஞர் ஆர்ச் இருக்குது, அந்த கரெக்டாக அந்த இடத்துல சொல்லி இறக்கிட்டான். அங்கே போய் ரூம் கேட்டால் இங்கெல்லாம் ரூம் இல்லைப்பா, தீனர் பக்கம் போங்க அப்படின்னாங்க. தீனர் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு பஸ்ஸு வரும், நம்பர் சொல்லி அங்கே போய் இறங்குனாங்க. சரின்ட்டு அங்கே போய் இறங்கிட்டேன். அங்கே போய் இறங்கிட்டு ரூம் கேட்டால் நீ போய் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா, உங்களுக்கு தெரிஞ்சால் இல்லாமல் ரூம் தர மாட்டேன்னு சொல்லி, அப்போ அந்த தீனரில் பாண்டி பஜார் ஏரியா சரௌண்டிங் எல்லாம் ஒரு 4-5 லாட்ஜ் ஏறி கேட்டேன், எதுவுமே ரூம் தரோம் இல்லை சார், நீங்கள் தனியாக வர்றீங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு சென்னையில் அனுபவம் இல்லை, ஃபோன் இல்லை, இப்போ மாதிரியெல்லாம் செல்ஃபோனும் எதுவும் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல போய் நான் கேட்டேன், அப்போ நான் காசு அட்வான்ஸ் தர்றேன், குளிக்கிறதுக்கு மட்டும் டைம் கொடு, நான் இப்போ போய் ஜாயின் பண்ணணும், இந்த பேர் எனக்கு இந்த மாதிரி அரசு கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னா, இவனும் அதை பேப்பர் பார்க்க மாட்டேங்கிறான். சார் அதெல்லாம் தெரியாது சார், நீங்கள் முதல்ல ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா. அப்போது தீனல் ராஜா ஸ்ட்ரீட்டில் பூங்கா மென்ஷனுங்கிற இடத்துல நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்தார். அவர் ரூம் சாவியை வைக்கும்போது வேலைக்கு போகிறாரு, சாவி கொண்டாந்து கொடுக்க வர்றாரு. நான் நடக்கிறது இந்த பேப்பர் பார்த்து அந்த மேனேஜர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறதை கேட்டுட்டு, என்ன சார் அப்படின்னு, இந்த மாதிரி சார் நான் இந்த மாதிரி வேலைக்கு ஜாயின் பண்ணும் 10 மணிக்கு ஆஃபீஸில், ஆனால் இந்த ஆள் ரூம் தர மாட்டேங்கிறேன், கேட்டால் இந்த யாரையாவது கூட்டிகிட்டு வாங்குறான், எனக்கு சென்னையில் யாரும் தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணோன்னே அவர் எதுவுமே கேட்கல. சார் தம்பி இந்த நோட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். அவர் யார் என்ன பேர் எது தெரியல, அவர் என்னை பற்றி இதை இப்போ லெட்டர் படித்தார், சைன் பண்ணிட்டு போயிட்டார். அவன் சார் ரூமே எடுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ரூம் கொடுத்துட்டான். கொடுத்துட்டேன்னு அப்பாடா அப்படின்னு சொல்லி குளித்து முடிச்சுட்டு போய் சேப்பாக்கம் போய் வேலையில் சேர்ந்துட்டு ஈவினிங் வரும்போது எனக்கு வேலையில் சேர்ந்தத எண்ணங்கள் விட ஒரு மனிதன் நம்மளை யாருன்னு கேட்காம கையெழுத்து போட்டு போயிட்டார், இவரை போய் பார்த்து நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இன்றைக்கி வேண்டாம் ஜாயின் பண்ணிட்டீங்க, நாளைக்கு காலையில் வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க ஆஃபீஸில். சரி நான் அந்த ரூம்லேயே வெயிட் பண்ணேன். அவர் வருவார்னு பார்த்தா 8 மணிக்கு வந்தார். வந்தோடனே அவர் என்ன சார் அப்படின்னு, இல்லை சார் காலையில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க,
அதனால் உங்களுக்கு நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணுங்கிறத தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை வாங்கன்ட்டு அவர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். அவரும் ஒரு பொறியாளர் என்ன மாதிரி டிப்ளமோ படித்து மெட்ரோ வாட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். ஸோ அவரும் வந்து அதனால் சொன்னார், சார் நான் பார்த்தேன் நீங்கள் ஒரு இதில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, அதான் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சென்னையில் முதன்னு எனக்கு அறிமுகமாகி எனக்காக ஒரு ரூமை ரெக்கமெண்ட் பண்ணவர். அவர் பேர் பொறியாளர் நடராஜன் சொல்லி மெட்ரோ வாட்டரில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ எனக்கு வந்து அப்போ சென்னையில் யாருமே இல்லாமல் நமக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணங்கள் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருந்தது. அது நாட்கள் செல்ல செல்ல வேலை பார்த்தோம் அந்த கவர்மெண்ட்டில். அதுலேயும் வந்து நேர்மையாக இருந்ததுனால அதில் சில பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்தித்தோம். ஏன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது, கான்ட்ராக்டர்கிட்ட டீ காப்பி குடிக்கக்கூடாது, அப்படி நேர்மையாக இருந்ததுனால என்னை சில இடத்துல மாற்றல் பண்ணாங்க. நான் சேப்பாக்கில் இருந்தனை கூப்பிட்டு தூக்கி கும்படி பூண்டியில் போட்டாங்க. அங்கே போய் நான் விடலை, அங்கேயும் போய் ரூம் எடுத்து அங்கேயும் போய் இந்த அரசு பணியை கரெக்டாக செவனை செஞ்சதுனால எனக்கு பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் அவார்டு கொடுத்தாங்க அந்த டைமில், தெலுங்கங்கா ப்ராஜெக்டில் இது பண்ணும்போது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இனிமேல் இந்த இதில் இல்லாமல் நம்ம தனியாக கட்டடம் எடுத்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற போது நான் அதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்க்குறக்காக என்னுடைய உறவினர் பேரில் ஒரு கான்ட்ராக்டை பதிவு பண்ணி 2 லட்ச ரூபா உள்ள கான்ட்ராக்டை ஒரு இன்ஜினியர்கிட்டேருந்து எடுத்து செஞ்சு பார்த்தோம். ஸோ அது வந்து நல்ல திருப்திகரமாக இருந்தது. அதனால் இனிமேல் வந்து நம்ம இதில் பணியாற்ற விட நம்ம இதில் வந்து நம்மளே சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் பால் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற கம்பெனி ஆரம்பித்து அந்த பூண்டி டேமில் 1 கிலோமீட்டர் ஒர்க். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூண்டி ரிசர்வாயர்னு நீங்கள் பூண்டி டேம் தண்ணி நம்புச்சுன்னா டிவியில் காட்டுவாங்க. பூண்டி நீர்த்தேக்கம்னு ஒரு கல்லில் எழுதியிருப்பாங்க ஸ்லோப்பில் அழகாக. இந்த பக்கம் ஒரு பக்கம் இங்கிலீஷில் இருக்கும், ஒரு பக்கம் தமிழ் இருக்கும். பூண்டி அணை நிரம்பிடுச்சு அப்படின்னா டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த டேமுடைய இதை காட்டுவாங்க. அந்த ஒர்க்கு நான் பண்ணினது 1989 எடுத்தோம். அதை நானும் நடிகர் சிவகுமாரும் போய் சமீப காலத்தில் அந்த இடத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து அவர் ஃபேஸ்புக்கிலலாம் போட்டார். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கிடையில் நான் வந்து பிடபிள்யூடியில் வேலை பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னொரு பெரிய எனக்கு சிறப்பான பணி அரசு கொடுத்தது வந்து காவிரி நடுவரமன்ற அமைச்சர் டைம் அது. அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இந்த நிருபர்களை எல்லாம் பார்த்துக்கிறதும், அதே மாதிரி அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிக்கு நான் ஆஃபீஸர்ஸ் ஆன் டியூட்டின்னு சொல்லி அரசு சார்பாக பணியாற்ற ஒரு பணி கிடச்சிது. 15 நாள் 3 மாநிலம் கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அவங்களோட பயணப்பட்டதில் எனக்கு வந்து அந்த டைம் அந்த பணியை சிறப்பாக செஞ்சு கொடுத்து, ஏன்னா அப்போல்லாம் வந்து டெய்லி நடக்கிற விசிட்டை வந்து ஒரு இருக்கிற இடத்துல கொண்டு வந்து லேண்ட்லைனில் இருக்கிற இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் நியூஸ் சேனலுக்கெல்லாம் அனுப்பணும். நியூஸ் அந்த வேலைக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லா கொடுத்தனால அந்த அரசு பணியில் எனக்கு ஒரு பாராட்டு கிடைச்சதுனால அதுவும் எனக்கு ஒரு திருப்திகரமான பணின்னு இந்த நேரத்தில் நான் நினைவு சொல்கிறேன். அதே போல் தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதும் பூண்டி டேம் நல்லா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு 3-4 ஆண்டுகள் சென்ற பிறகு அந்த பணியில் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போது சமீபத்தில் நடக்கும்போது நேர்மையாக பணி செய்தால் பணம் கொடுத்தா தான் கான்ட்ராக்ட் கிடைக்குன்னு. அப்போ எனக்கு அந்த டேம் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கும்போது டெண்டர் கிடையாது, அவங்களே நல்லா வேலை செய்கிறதுனால அந்த ஒர்க்கை கூப்பிட்டு கொடுத்தாங்க. நாங்களும் அந்த வேலையை செஞ்சு நல்ல முறையாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஆனால் அடுத்தடுத்து வந்த அரசு மாற்றத்தில் சில இதெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் வந்து லஞ்சம் கொடுத்தா தான் உங்களுக்கு அரசு பணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் மனசில் அரசுக்கு லஞ்சத்தை கொடுத்து இந்த வேலை செய்யணுமா, அப்போ நம்ம வேண்டாம் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த வேலையை விட்டு அந்த கான்ட்ராக்ட் பணியை நிறுத்திட்டு சொந்தமாக 1999ஆம் ஆண்டு பரணி பில்டர்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தை நான் ஆரம்பித்தேன். அது முதல் அண்ணா நகரில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் முதல் கட்டடத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 26 ஆண்டுகள் அந்த பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, பெஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக பண்ணாங்கிறதுக்காக இன்றைக்கி இருக்கிற சென்னையில் இருக்கிற சிஎம்டிஏ ஹிந்து பேப்பரில் 2007 என்னுடைய பெஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பில்டர்ஸில் ஒரு என்னை அப்ரிசியேட் பண்ணி ஒரு இது கொடுத்தாங்க. அதுவும் அந்த துறையில் நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு இது. இன்றைக்கி வரல நாங்கள் ஒவ்வொரு கட்டடம் கட்டும் போது அந்த கட்டடத்தில் எங்கள் கம்பெனி பேரை போட்டு வருவோம். அந்த கட்டடம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாநிலை எந்த கட்டடம் பரணி பில்டர்ஸ்னு பேர் இருக்கிற கட்டடங்கள் அனைவரும் தரமாகவும், அதே நேரத்தில் என்ன பிளான் நாங்கள் சேங்ஷன் வாங்கியிருக்கிறோமோ டீவியேஷன் இல்லாமல் அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்துட்ருக்குறோம். எங்கிட்ட இன்றைக்கி வரலும் உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் எங்கிட்ட வீடு வாங்கியிருக்காங்க. இன்னை வரலும் என்னோடய கம்பெனியுடைய ப்ராஜெக்டை நான் பப்ளிசிட்டி பண்ணி சேல் பண்ணுறதில்ல. அவங்க செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணி தலைவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வரலும் அண்ணா நகரில் பரணி பில்டர்ஸ் என்றால் கரெக்டாக இருக்கும், நம்பி வாங்கலாம் என்ற அந்த பேரோடு இன்று நான் இந்த என்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து 2 பையன்கள். எனக்கு
கல்யாணம் பண்ணது வந்து நாமக்கல், என்னுடைய துணைவியார். அவங்களும் டிப்ளமா லேப் டெக்னாலஜி படித்து என்னோட தொழிலில் உறுதுணையாக இருக்காங்க. எனக்கு 2 பசங்கள். பெரிய பையன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் எம்எஸ் பண்ணி நியூசிலாந்தில் அவரும் ஒரு பெரிய கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு. 2வது பையன் ஆர்கிடெக்ட். அவரும் இப்போ ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு அவரும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு தான் ஃபீல்டுக்கு வரணும் அப்படிங்கிறனால அவங்க 2 பேர்த்தையும் பணி செய்ய சொல்லி அந்த வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இதுதான் என்னுடைய தொழிலுடைய குடும்பத்துடைய விவரம். அடுத்து முக்கியமானது, இதுவரையிலும் நான் செய்து பிஸ்னஸ்ஸு, அது என்னோடய குடும்பம், எனக்கு சார்ந்து பணம், இதெல்லாம் வந்து அது தனிப்பட்ட இது ஒரு ட்ராக். இப்போ அடுத்து நான் வந்து இந்த பணியில் அடுத்து நான் செய்கிற பொது பணியை, பொது அமைப்பை பற்றியும், நம்ம இந்த வேலை செஞ்சு அதில் வர்ற பணத்தால் நம்ம எப்படி இந்த நம்மளை சார்ந்த சமுதாயத்துக்கு, நம்மளை சார்ந்த நாட்டுக்கு எப்படி சேவை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து ஒவ்வொரு அமைப்புலேயும் பொறுப்பில் இருக்கிறேன். இப்போ கல்வி பணின்னு எடுத்திங்கன்னா சிகரம் ஐஏஎஸ் அகாடமி வச்சு நடத்திட்டுருக்கிறேன். அடுத்து சமுதாய பணி, நம்ம சார்ந்த கொங்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு போது, நான் முன்னாடியே சொன்னேன்ல, எனக்கு இடம் கிடைக்காம சென்னையில் கஷ்டப்பட்டோம். அது மாதிரி பின்னாடி யாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக எனக்கு வந்து தலைவரோடு சேர்ந்து சென்னை கொங்கு சங்கத்தில் பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சிது. அதில் 14 ஆண்டுகள் நான் அதில் பணியாற்றின பொறுப்பில். இந்த 14 ஆண்டுகளில் சென்னை கொங்கு சங்கத்துக்கு வெள்ளி விழா இல்லம்ங்கிற ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறோம். தலைவராக இருக்கும்போது தீரன் சின்னமலைங்கிற ஒரு கட்டடத்தை கட்டி 2 கட்டடம் இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது. அதில் வந்து நான் பணி செஞ்சதில் ஒரு பெரிய திருப்தி. அது கட்டும்போது அப்படி தான் பணம் இல்லைங்கும் போது ஊராக வந்து முக்கியமானவங்களாக கேட்டு கட்டட வேலை நின்று போச்சு இடையில். சரி, இருந்தாலும் அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா ஊருக்கும் சேர்ந்து ஒவ்வொருத்தருடும் பணம் கேட்டு அதை கலெக்ட் பண்ணி அந்த நல்ல முறையில் கட்டடத்தை முடித்தோம். இன்றைக்கி அந்த கட்டடம் வந்து பல கோடி மதிப்புள்ள கட்டடம். இன்றைக்கி நம்ம இதிலேருந்து ஊர் கிராமத்திலேருந்து யார் வந்தாலும் ஏழைகளுக்கோ இல்லை வசதி இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அதை சென்னையில் 3 கட்டடம் பயன்பட்டுட்டு வருது. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதில் விட முக்கியமாக வந்து நம்ம சென்னையில் நான் தலைவர் பதவியில் இருக்கும்போது சென்னை கொங்கு சங்கத்தோட 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த விழாவில் வந்து எப்படின்னா, நடிகர் சிவகுமார் எப்போவுமே அவார்டு எதுக்கு வாங்க மாட்டார். அந்த விழாவில் அவருக்கு வந்து ஒரு சிறப்பு அவார்டு கொடுத்து, நம்ம சென்னை கொங்கு சங்கத்தில் எல்லாருமே வேட்டி கட்டி, இப்போ நீங்கள் எப்படி வனம் இந்தியாவுக்கு ஒரே மாதிரி சட்டை போட்டுட்டு வந்திருக்கிறீங்களோ அதே மாதிரி அப்போ தான் நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே கவுண்டருங்கிற அடையாளத்தை விட்டுட்டு நம்ம சென்னையில் இருக்கிறோம், அதனால் இந்த விழாவில் எல்லாருமே வந்து வேட்டி சட்டோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாதவங்களுக்கு அங்கே ராமராஜ் காட்டன் மாதிரி ஷோரூம் வச்சு அந்த வேட்டி சட்டை நீங்கள் வாங்கி வரணும், எல்லாருமா வெள்ளை வேட்டி சட்டையில் வந்து அந்த நிகழ்ச்சி ஒரு 5000 பேர் காமராஜ் அரங்கத்தில் கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் 50வது விழா நடந்தது. அதை விட என்னென்னா, அந்த விழா நிகழ்ச்சியை 14 பேப்பர்ஸில் மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே நம்ம சென்னை கொங்கு சங்கத்தில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கிராண்டாக அந்த ஃபங்க்ஷனை பற்றி எழுதியிருந்தாங்க ஆர்டிக்கல். அதுவும் நான் என் தலைமையில் அது நடந்தது எனக்கு ஒரு பெருமை. அதை விட முக்கியமான ஒரு இது வந்து எப்படின்னா, சென்னைக்கு நீங்கள் யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து நேரு சிலை இருந்தது கிண்டியில். அதுதான் நீங்கள் சென்னைக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நேரு சிலை தலைவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. ஸோ அது வந்து இந்த பாலம் கட்டுறதுல அந்த சிலையை எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த சிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கிற தீரன் சின்னமலை சிலை. இந்த தீரன் சின்னமலை சிலையை செஞ்சது தலைவர் தலைமையில் அப்போ இருந்த குழு தான். அவருடைய இடத்துல வச்சு அந்த சிலையை எல்லாம் பண்ணி தலைவர் அதுக்காக நம்ம கோவை செல்லியன் ஐயா இருக்கும்போது அதை நம்ம எல்லோரும், நம்ம சிவகுமார் தான் அந்த படத்தை வரைஞ்சி கொடுத்தாரு. அதை வச்சு தலைவருடைய இடத்துல தான் செஞ்சு எல்லாம் நிறுவி. ஆனால் அந்த செய்ய போகிறதுக்கான எல்லா ஊக்கம் கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. ஆனால் சிலையை திறப்பு விழா பார்க்கும்போது இது வந்து எலெக்ஷன் வந்து அந்த சிலையை ஜெயலலிதா அம்மா திறக்க முடியாமல் போயிட்டாங்க. ஸோ அடுத்து வந்த அரசு வந்து கலைஞர் ஆட்சியில் அந்த கோவை செல்லியன் ஐயா தலைமையில் அந்த சிலை திறப்புல பண்ணாங்க. அதனால் வந்து அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா அவருடைய பேர் தான் இருக்கும். அப்போ நான் வந்து தலைவராக இருக்கும்போது அந்த சிலைக்கு சுற்றி பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தது. அப்போ நான் வந்து லெட்ரு கொடுத்து, இந்த சங்கத்திலே நாங்கள் பராமரித்து இந்த சிலையெல்லாம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் போய் நேராக நான் தான் ஜெயலலிதா வீட்டை அந்த அம்மா வீட்டுக்கு போய் கேட்டேன். அந்த அம்மா உடனே பர்மிஷன் கொடுத்து, அது மட்டும் இல்லை, நான் அந்த பணம் நாங்கள் ஒரு 25 லட்சம் எங்கள் சங்கத்து சார்பாக செய்கிறோன்னு கேட்டோம் அந்த சிலை பராமரிப்புக்கு. அவங்க சொன்னாங்க அது வேண்டாம், நாங்களே அரசு சார்பே செய்கிறோன்னு சொல்லி அப்போது இருந்த பிடபிள்யூடி அமைச்சர் ராமலிங்கத்திட்ட சொல்லி அந்த வேலையை
பணம் ஒதுக்கி அந்த வேலை நல்ல முறையாக முடிஞ்சுது. வேலை முடியும் போது எனக்கு என்ன மனசில் பட்டுது அப்படின்னா, இவ்வளோ செஞ்சாங்க, சிலை செய்யும் போதும் அவங்க பேர் அதில் இல்லை. ஸோ இப்போ இந்த ரெனோவேஷன் வேலையும் முடிஞ்சிருச்சு, அதனால் திருப்பி அந்த ரெனோவேஷன் வேலைக்காக நீங்கள் வந்து அதை திறப்பலா பண்ணணும்னு சொல்லி நான் மீண்டும் போய் அந்த அவங்ககிட்ட ஜெயலலிதா மேடத்திட்ட கடிதம் கொடுத்தேன். அப்போ கொடுக்கும்போது எல்லோரும் நான் அமைச்சர் மூலிமா கொடுக்க போனால் எல்லா அமைச்சரும் அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. இது நாங்களாம் கொடுக்க முடியாது, நம்ம கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் அப்போ 9 பேர் இருந்தாங்க. 9 பேர்த்த நேரில் மீட் பண்ணேன், லெட்டர் காட்டினேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, ஒருத்தரோட சிஎம்க்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் முடிவு பண்ணேன், சரி நம்மளே சிஎம் நேராக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் சிஎம்மை பார்த்து லெட்டர் கொடுத்தேன். அவங்க இன்றைக்கி ஈவினிங் கொடுத்தா அடுத்த நாள் ஈவினிங் எனக்கு ஃபோன் வந்தது சிஎம் வீட்டிலேருந்து. சார் மேடம் உங்கள் லெட்டருக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் நாளைக்கு வந்து சிஎம் ஆஃபீஸை பாருங்கன்னாங்க. அப்போ போய் சிஎம் போய் பார்த்தோன்னே அந்த ப்ரோக்ராம் வர்றது, ஏன்னா ஒரு 6 நாள் தான் இருக்குது, சட்டசபை நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், எப்படி சிஎம் வந்து சட்டசபை நடக்கும்போதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க அப்படி. ஆனால் அவங்க சொல்கிறாங்க சிஎம் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு தகவல், வேறு யாரும் இன்னும் வெளியில் அங்கே சொல்லலை, அதனால் மேடம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாங்கன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போய் அந்த இதை வச்சு அப்போ மேயரை அந்த சைதைத்துறையை வச்சு அந்த சிலை சுற்றி, இன்றைக்கி நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா தீரன் சின்னமலை சுற்றி ஒரு பெரிய லைட்டெல்லாம் போட்டு நம்ம அழகாக இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு மோசமான நிலைமையில் இருந்தது. அந்த சிலையை உடனே சிஎம் வரானோடனே வேக வேகமாக பணிகள்லாம் நடைபெற்று திறப்பலாக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து திறப்பலாக்கு சிஎம் வர்றாங்க, பேப்பர் விளம்பரம் கொடுத்தாச்சு, ப்ரோக்ராம் வருது. நான் எப்பவும் போல் சென்னை சங்க தலைவராக நானும் ஒரு சாதாரண ஆளாக அந்த விழாவுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ வர ஃபோன் வருது, சார் சிஎம் நீ எங்கே சார் இருக்கிறீங்க, இப்போ தாங்க அண்ணாநலேருந்து வர்றேன் அப்படின்னா. சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு. எதுக்கு சார்னு, இல்லை நீங்கள் சிஎம் வரவேற்பு நிகழ்ச்சியில் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த அம்மாட்ட போனால் சிஎம்க்கு வரவேற்கணும்னா பொக்கே இருக்கணும், சால் எதுவுமே இல்லை அப்படின்னா. இல்லை சார் எதுவுமே வேண்டாம், எல்லாம் சிஎம் வீட்டிலேருந்தே வந்துருச்சு, நீங்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னாங்க. அப்போ உடனே போய் அந்த அம்மாக்கிட்ட முன்னாடி நின்னா, அப்போ தான் எனக்கு ட்ரையல் கொடுத்தாங்க. பொக்கே கையில் கொடுத்து, அவங்க சிஎம் வருவாங்க, நீங்கள் இப்படி கொடுக்கணும் அப்படின்னாங்க, நீங்களே அறிமுகப்படுத்திங்க அப்படின்னாங்க. அதே போல் நான் போய் நின்று அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லி, அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நீங்கள் இதை கொடுத்ததுக்கு அப்படின்னோடனே ஒரு சிறுவல் கொடுத்து அந்த புக்கே வாங்கினாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் திருப்பி எனக்கு நான் அவங்களோட நின்ன ஃபோட்டோவை எடுத்து இது பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லி அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. திருப்பி அன்றைக்கி மாலை மலர் பத்திரிக்கையில் நன்றி சொல்லி நான் ஒரு விளம்பரம் கொடுத்தேன். இந்த மாதிரி என்னை சென்னை கொங்கு சங்கத்தை உடைய விழாவை வச்சு இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் என்னென்ன ஓடா நிலையில் செஞ்சது, சங்ககிரியில் பண்ணினது, தீரன் சின்னமலைக்கு சிலை செஞ்சதெல்லாம் சொல்லி பண்ணோன்னே அதுக்கும் அந்த அம்மா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. நீங்கள் உங்களுடைய நன்றிக்கு நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் சார்ந்த ஒரு அமைப்பை ஒரு வேலை செய்யும்போது அது முழு இன்வால்மெண்ட்டாக செஞ்சோம்னா, அது கட்டடமாகட்டும் இந்த மாதிரி பொது வேலையாகட்டும் அது நிறைவாக இருக்கும், நம்ம மனசுக்கும் ஒரு நல்ல ஆறுதல் அப்படிங்கிறது இந்த சமுதாய பணி பற்றி நான் இதை சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வந்து விளையாட்டு பணி. விளையாட்டில் வந்து நான் தமிழ்நாடு அசோசியேஷன் த்ரோபால், நான் இது தலைவர்கிட்ட சொல்லலை, தமிழில் சேர்மனாக இருக்கிறேன், தமிழ்நாடு த்ரோபால் அசோசியேஷனுக்கு சேர்மனாக இருக்கிறேன். அந்த விளையாட்டில் இப்போ ஒரு 3 ஆண்டுகளாக நார்த்தில் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நான் சேர்மன் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலும் நேஷ்னல் லெவல் விளையாட்டையும் நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கிறோம். அது இப்போ சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுலேயும் வந்து நம்மளால் விளையாட்டு வீரர்களுக்கு அந்த பணி செஞ்சிட்ருக்குறோம். அடுத்ததாக இறைப்பணி. இறைப்பணியில் வந்து இப்போ நான் தற்சமயம் தென் சீரடி சாய் பாப்பான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்டி சந்திரமோகன் தான் அதுக்கு தலைமை ஏற்று அந்த பாப்பா கோயிலை கட்டியிருக்காரு, 25 கோடி பட்ஜெட்டில் கட்டியிருக்காரு. அதுலேயும் என்னை அரங்காவலராக, எந்த பதவியுமே எப்பவுமே வேலை செய்கிறவங்களை கேட்டால் ஒரு பொறுப்பு கொடுத்துற மாதிரி அதுலேயும் என்னை அரங்காவலராக போட்டுட்டார். நான் சொன்னேன், நான் வெளியிலேருந்தே செய்கிறேன், இல்லை நீங்கள் அரங்காவலராக இருந்தால் தான் செய்வீங்கன்னு சொல்லி அவங்களே அரங்காவலர் குழுவில் என்னை சேர்த்திட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ சமீப காலத்தில் அந்த கோயில் வந்து நல்ல முறையாக கட்டியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அன்னதானம் 3 வேலையும் நடந்துகிட்ருக்கு. அந்த அன்னதானத்துக்கு ஒரு நிரந்தர வைப்பு நிதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு காலையில் அந்த கோயிலில் திருச்சியில் ஸ்ரீராம அந்த பாபாவோட மெயின் ஃபங்க்ஷன் நேற்றுக்கு நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த அன்னதானம் நிரந்தரமாக வருவதற்கு 2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி டெபாசிட் செய்யணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சு அதை பணி ஆரம்பிச்சிட்ருக்குறோம். ஸோ அந்த இறைப்பணியிலே எனக்கு ஒரு திருப்தி. அதே போல் பழனி கோயில் உங்களுக்கு சமீப காலத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேக பணியிலையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே போல் அதுலேயும் அந்த என்டி சந்திரமோகன் தான் பழனி கோயில் தக்காராக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நீ தலைவரானால் நான் வந்து அந்த கோயிலுக்கு பணி செய்ய கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி. அது எதற்கையாக வந்து முருகன் அருளால் அவர் அரங்காவலர் தலைவராகும்போது
இந்த பள்ளி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நடந்தது, அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் நான் என்னுடைய சிவில் பணியை நான் எடுத்துக்கொண்டு ஒரு 2 மாத காலம் ஒவ்வொரு வாரம் சென்னையிலிருந்து சென்று கீழே கோயிலில் ஆர்ச்சிலிருந்து விநாயகர் கோயிலிருந்து மேலே மூலவருடைய கோபுரம் ராஜகோபுரம் வரலும் அந்த பணியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. இது வரலும் பள்ளி ராஜகோபுரம் யாருக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த கோயில் வந்து மரக்கட்டையால் செய்யப்பட்டிருக்கிறது. யாருமே அந்த கட்டடம் வந்து கல்லால் செய்யப்படவில்லை. அந்த ராஜகோபுரம் அந்த மரம் வந்து செம்மரத்தால் வச்சு அடுக்கித்தான் அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அது இதுவரையில் அந்த செம்மரக்கட்டையை உள்ளுக்குள்ளே போய் யாரும் பெயிண்ட் அடித்தோ எதுவுமே இல்லைலாம், பயந்து அதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைமாக அந்த அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஆளாக அது மேலே போய் எல்லோரும் சொன்னாங்க, சார் அது மேலே போகாதீங்கன்னு. இல்லைப்பா அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நானே முதல்ல மேலே போய் அந்த கோபுரத்தினுடைய டாப் வரலும் போய் உள் சைடில் அதை திருப்பி பெயிண்டிங் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அதேமாரி அதில் இருக்கிற ஐயர் சொன்ன முதல் வார்த்தை, சார் 40 ஆண்டு காலமாக பள்ளியில் கும்பாபிஷேகம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு வேலையை இவ்வளோ நல்லா செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது இந்த வருஷம்தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டி எனக்கு ஒரு பாராட்டு சான்றிதழும் அந்த பள்ளி கோயில் சார்பாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளி கோயிலில் கஷ்டப்பட்டு படிக்க வெளியில் வந்து ஏறி இறங்குறதுக்கு ஒரு 1 ஃபீட் ஹைட்டு ஸ்டெப்ஸில் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஏற முடியாமல் இருந்தாங்க. என்ன காரணம்னா சைடெல்லாம் பாறையாக இருந்தது. அதை நான் வந்து டிசைன் பண்ணி எங்கள் இன்ஜினியர் டீமை கூட்டிகிட்டு போய் ரெடிமேடு ஸ்டெப்ஸ் பண்ணி அது வந்து 15 லட்ச ரூபாய் அது என்னுடைய டொனேஷனாகவே. ஏன்னா அரங்காவல் அப்போ இருக்கிற ஜேசி சொன்னார், சார் இது வந்து அப்ரூவல் வாங்க முடியாது, நீங்கள் டொனேஷன்னா நீங்களே பொறுப்பெடுத்து செஞ்சுக்கலாம் சார்னாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் அந்த இதெல்லாம் செஞ்ச ஒரு நண்பர் ஒரு கிரானைட் கொடுத்தாரு. இன்றைக்கி இங்கே பழனியில் அந்த கோயில் ஸ்டெப் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியான இதில் ஸ்டெப்ஸ் இறங்குற மாதிரி பப்ளிக்கில் இறங்குற மாதிரி அந்த பாறைக்கு வெளியில் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இந்த இறைப்பணியில் முருகன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அது இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறதுல சந்தோஷம். அடுத்து வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிகரம், கடைசியாக சிகரத்தில் உடைய நிகழ்ச்சி மட்டும் சொல்லி நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். சிகரம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் நோக்கம் என்றால் சங்கர் ஐஏஎஸ் அகாடமின்னு சங்கர்னு ஒரு பையன் வந்து நம்ம கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த பையன், அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஆனால் இந்த மாதிரி ஏழைகள்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, நிறையா இதில் வந்து சமுதாயத்தில் வர்றாங்க, ஆனால் நம்ம பகுதியில் கொங்கு பெல்ட்டிலிருந்து படிக்க வர்றது இந்த ஐஏஎஸ் படிக்கிற கம்மி. அதனால் இன்றைக்கி ஐஏஎஸ் பணியில் தான் எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு பகுதிக்கு எதாவது செய்யணும்னா அந்த அரசு பணிக்கு யாரும் வர்றதில்லை. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பேசும்போது தான் நம்ம இந்த இதை ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டு ஆயிடுச்சு. ஏன்னா கோவிட் டைம் நாங்கள் ஒரு வருஷம் நடத்த முடியல. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிகரம் இலவச பயிற்சி மையத்தை ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கு ஒரு அறக்கட்டளை நிறுவனங்கிற இதில் நடிகர் சிவகுமார் தலைவர், நான் செயலாளர், சக்தி மசாலா துரைசாமி என்ன பொருளாளராக இருந்து ஆரம்பித்து இந்த சிகர அறக்கட்டளை ஆரம்பித்தோம். இந்த ஆரம்பிக்கும் போது நாங்கள் முதலே முடிவு பண்ணது என்னென்னா, இந்த உண்மையிலே படிக்கணும் அந்த குழந்தை, இந்த படிக்கிற குழந்தை தேர்வாகி வரணும், அந்த படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்படிப்பட்ட குழந்தையை தான் படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி இது பண்ணுறதுல ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஜூன் மாதம் விளம்பரம் கொடுத்து தேர்வு எல்லா சென்ட்ரல்லையும் தேர்வு, இங்கே வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருச்சி எல்லா இடத்துலையும் சென்ட்ரலில் தேர்வு நடக்கும். அந்த தேர்வு எழுதுவாங்க. இந்த ஆன்லைன் டிக்கெட்டு ஹால் டிக்கெட் எடுத்துருவாங்க. தேர்வு எழுதி அந்த பேப்பரை சென்னைக்கு கொண்டு வந்து திருத்தி அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 75 பேர்த்த செலக்ட் பண்ணி அதை வந்து ரிட்டையர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அதில் வந்து கலந்து இன்டர்வியூவில் அந்த பசங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்க உண்மையிலேயே படிக்கிற நாலேஜ் இருக்குதா, இது வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை வறுமையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற பல கேட்டகரியில் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க ஒரு 25-30 மாணவர்களை எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு நான் என்னுடைய சென்னையில் இருக்கிற 2 அப்பார்ட்மெண்ட்டில் இலவசமாக தங்க வைத்து, இலவச சாப்பாடு கொடுத்து, இலவசமாக அவங்களுக்கு ஐஏஎஸ் கோச்சிங் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு 8-9 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த பணியில் எங்களுக்கு என்ன திருப்தி என்றால், இந்த படித்த மாணவர்கள் அனைவரும் இன்றைக்கி இந்தியா லெவலில் ஒவ்வொரு பதவிக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கடவுள் நமக்கு பின்னாடி இருப்பானுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து, நான் வந்து நேற்று திருச்சியில் இருக்கும்போது நான் என் துணையரோட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறேன்.
அங்கே போகும்போது கோயிலில் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடி வந்து 3 போலீஸோட ஒரு லேடி ஒன்று போயிட்டு இருந்தாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, நம்மகிட்ட படித்த பொண்ணு பிரியதர்ஷினி அப்படின்னாங்க. அந்த போலீஸ்கார் யாருப்பா அவர்? டிஎஸ்பி மேடம், சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் உடனே அந்த பொண்ணு கருவறை பக்கத்தில் என்னை திரும்பி பார்த்துட்டு, சார் என்ன சார் இங்கேயா இப்படி வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சாமி கும்பிடாமல் என்னை நிற்க வச்சிருச்சு. எப்போவுமே ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் நேரம் பண்ணால் தள்ளி விட்ருவாங்க கயிறுகளில். ஆனால் என்னை நிற்க வச்சு அந்த பொண்ணு பின்னாடி நின்று என்னை சாமி கூப்பிட வச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அது கண் கலங்கிருச்சு. சார் இந்த இடத்துல உங்களை பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு பெரிய எங்ககிட்ட படித்த மாணவர்கள் அனைவரும் வெளியில் போய் ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்குறாங்க. ஆனால் இந்த சிகரத்தில் வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல மறந்துடுறது என்னென்னா, ஏதோ ஐஏஎஸ் படிக்கிறாங்க, எங்கிட்ட சிகரத்தில் படிக்கிறாங்க, மற்ற இடத்துலையும் படிக்கிறாங்க. படிச்சுட்டெல்லாம் வெளியில் வர்றாங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கரப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு காரியம் நடக்கும்னா பணத்தை கொடுத்தா தான் காரியம் நடக்கணும். ஆனால் எங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறது லஞ்சம் வாங்கக்கூடாது, மரியாதை கொடுக்கணும். நாங்கள் முதல் எங்கள் மாணவர்களுக்கு வந்த உடனே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது கொங்கு பெல்ட்டில் இருக்கிற மாதிரி நாகரிகமாக ஆடை அணிய வேண்டும். பெண்கள் சுடிதார் அணிய வேண்டும், துப்பட்டா போட வேண்டும். பையன் சட்டை போட வேண்டும், ஜீன்ஸ் டிஷர்ட்டு போடக்கூடாது, தாடி வச்சு வரக்கூடாது. எங்ககிட்ட எங்களுடைய ஆஃபீஸில் ஒவ்வொரு மணித்து ரிவ்யூ நடக்கும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்தால் ஹாய் சார் அப்படி கிடையாது, வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். அந்த வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது தலை கும்பிடணும், வணக்கம் அப்படி இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஆரம்பித்து ஒரு மரியாதை என்னன்னு சொல்லி கொடுத்து, அதுக்கு எல்லாமே கொங்கு பெல்ட்டில் இருக்கிற கல்யாணத்துலையெல்லாம் நான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு போனீங்களா கொங்கு பெல்ட்னா? ஆமாம்பாங்க. அங்கே எப்படி கும்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு கும்பிட்றாங்களா? அதே அப்போ அவ்வளோ பெரியவங்களே எப்படி கும்பிட்றாங்க, எப்படி ட்ரெஸ் போடுறோம், அப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அந்த நாகரீகத்தை எல்லாமும் எங்கள் ஸ்டூடெண்ட்டை சொல்லி, அதனால் இன்றைக்கி எங்கள் பணியில் இருக்கிற பையன் நேர்மையான பையனாக இருக்கிறான். இப்போ மதுரையில் ஐஆர்எஸ் பையன் இருக்கிறான், டெப்டி டைரக்டர் இன்கம் டேக்ஸ். அவன் தான் அந்த ரைடுக்கு முக்கியமானது. பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் இள வயசுலேயே அவனுடைய நேர்மையை பார்த்துட்டு இப்போ ரைடுக்கு இன்சார்ஜாக போட்டு தேவராஜன் ஒரு பையன் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான் இன்கம் டேக்ஸில். ஆனால் நாங்கள் எந்த மாணவர்கள்கிட்டும் போய் சிகரத்தில் எங்கள் மாணவன் சொல்லி நாங்கள் எந்த காரியத்துக்கு சொல்கிறதும் கிடையாது, நான் கேட்குறது கிடையாது. ஒரு பொண்ணு டிஎஸ்பி பெண்ணகரம் அது சொல்லிச்சு, சார் வாங்க நீங்கள் ஒகேனக்கல் வந்து மேடத்தோடு வாங்க, நாங்கள்லாம் ஏற்படணும். இல்லைம்மா நீ அந்த இடத்துல இருக்கிறப்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தவிர்த்துட்டேன். எதுக்காக சொல்ல வர்றேன்னா, நம்ம அந்த செஞ்ச இடத்துல உதவி கேட்டோம்னா நம்ம செய்கிறோடைய பயன் அது கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்தது, ரைடு வந்தது. அப்போ கூட என்னோடய பையன்கிட்ட சொல்லலை, அவனாக கேள்விப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நானாக அந்த ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம செய்கிற சேவை செய்கிறது நம்ம கடமை, கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம எப்போவுமே வேலையை மட்டும் செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற மரம் வைக்கிறீங்க, இந்த மரம் வச்சதுக்கப்புறம் அந்த மரத்தால் என்ன வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன வருதுன்னு நினைக்க, நம்ம செய்ய வேண்டியது கடன். மரத்தை வச்சோம் தண்ணி ஊற்றுவாங்கிற மாதிரி இந்த வனம் இண்டியா மரத்தை வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும், அது எல்லா இடத்துலையும் பரவணும். அதுக்கு வந்து இந்த மரம் இருந்தால் மழை வருங்கிறது கண்கூட நான் ஒரு இடத்துல பார்த்தேன். கூர்க்குக்கு டூர் போயிருந்தேன் ஒரு ஃபேமிலியாக. அந்த இடத்த நான் தங்கியிருந்த இடத்தையெல்லாம் ஒரு மரங்களுக்குள்ளே தான் அந்த ரிசார்ட்ஸ் இருந்தது. அவ்வளோ மழை பெஞ்சுது, அவ்வளோ ஹெவி மழை. சரி, அடுத்த நாள் காலையில் அந்த ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வர்றோம். அந்த மரப்பகுதி முடிஞ்சோடனே பிளைனான ஒரு இடம் வந்து அந்த இடத்துல மழையே இல்லை. அது நைட்டு அவ்வளோ பெரிய மழை வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மரம் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த வான்மழை பெய்யும் அப்படிங்கிற உதாரணமாக நான் கண்கூட நேரில் பார்த்தேன். அது மாதிரி இந்த வனம் இண்டியாவும் மேலே மேலே வந்து நல்ல முறையில் வந்து வளரணும். இதுக்கு எல்லோரும் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி நான் வந்து என்னோட இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் வர்றதுக்கு வந்து எல்லோரும் நினைக்கலாம், நான் ஒரு கிராமத்துலேருந்து போனேன், எதுக்கு இப்படியெல்லாம் ஒரு சேவை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குது அப்படின்னா, அந்த தூண்டுதலுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு வரும்போது சுந்தரராஜனை பார்த்தாவே நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். அவரோட ஸ்பீச் நான் சக்தி மசாலா அவார்டு கொடுக்குறப்ப அண்ணனோட ஸ்பீச்சை கேட்டேன் ஃபஸ்ட் டைம். பேசும்போது அண்ணன் பேசுறதுக்கும் பேசி முடிக்கும்போது என்னடா பேசி முடிச்சிட்டாரே அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ஸ்பீச் அவங்க கொடுத்தாங்க. அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிக ட்ராவல் பண்ணது நடிகர் சிவகுமாரோட. எனக்கு தெரியும் என்னடா சிவகுமார் வயசு இன்றைக்கி 86, என்னோடய வயசுக்கு அவருக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இன்றைக்கி வரல அவரோட 35 ஆண்டுகள் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். அவருடைய கோபங்கள், அவருடைய செயல், ஒவ்வொரு வாட்ஸ்அப்பும் எவ்ரிடே அவர் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி கூட இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு எனக்கு வாழ்த்து போட்டிருக்காரு. அது காரணம் என்ன, அவர் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிறந்த நாள் கொண்டாட மாட்டார். அவரை பார்த்து கற்றுக்கிட்டது தான் இன்றைக்கி வரலும் நான் என் குழந்தைக்கோ ஃபஸ்ட்டு பிறந்த நாளோ வெட்டிங் டே நான் செலிப்ரேட் பண்ணுறதில்லை. அவருடைய ஃபேமிலியிலையும் அவர் பண்ணதில்லை. பசங்க சினிமாவுக்கு வந்துட்டு பண்ணுறாங்க, ஆனால் அவர் குழந்தைக்கெல்லாம் வெட்டிங் டே இது பண்ண மாட்டார். இன்றைக்குமே அவருடைய பிறந்த நாள் பண்ண மாட்டார். அவர் பிறந்த நாள் அன்றைக்கி வீட்டிலே இருப்பார். விஷ் பண்ண வந்துட்டுருப்போம்.
அதே மாதிரி என்னோட பிறந்த நாள் அன்றைக்கி அவர் வீட்டுக்கு போவேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன், என் குழந்தைகளுக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். அவர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அனுபவத்தை நம்மகிட்ட சொல்லுவார். நான் எப்படி ட்ராவல் பண்ணேன், எப்படி இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி வரல இத்தனை சினிமா நடிகைகள் ஒரு வித்தியாசமான அவர் எல்லோரும் சொல்லுவாங்க கோபக்காரர். ஒவ்வொரு மனிதனுக்கும் 75% நல்லது இருந்தால் 25% நெகட்டிவ் இருக்கும். நீங்கள் வந்து 25% நினைக்கக்கூடாது. 75 அவர் நல்லவர்களா, குடும்பத்தில் இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் நல்லவராக இருந்தால் அவர்கிட்ட ஒரு கோபம் இருக்கும். அது சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். அந்த கோபத்தையெல்லாம் நினச்சா அவர் கோபக்காரர், அவர் ரொம்ப சிக்கனமாதி அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அவர்கிட்ட நல்ல விஷயத்தை நீங்கள் எடுங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு நல்ல பொருள் இப்போ போகிறோம், ஒரு இடத்துல சாப்பிட்றோம், நமக்கு பிடிச்ச நல்ல இதை சாப்பிட்டுட்டு வரோம், இல்லை பிடிக்கல விட்டுட்டு வரோம். அது மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் வந்து எந்த ஒருத்தரோட பழகும் போதும் செய்யும் போதும் நல்லதை மட்டும் எடுங்க. அந்த வகையில் நான் சிவகுமாரோட பழகுறதுல ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து சக்தி மசாலா துரைசாமி, அந்த சாந்தி துரைசாமி அவர்களோட நான் பழகும்போது அப்படி தான். அவங்களுக்காக நான் இங்கே கல்யாண மண்டபம்லாம் கட்டி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 6-7 கோடி ரூபாய்க்கு சேவை செய்கிறாங்க. இந்த ஆண்டு லாஸ்ட் வருஷம் வந்து அண்ணனுக்கு அவார்டு கொடுத்து, வாழ்நாள் சாதனையாளர் கொடுத்து அந்த அவார்டெல்லாம் நடந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் சிகரத்துக்கு 10 லட்ச ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க, இந்த சிகர பிள்ளைய படிக்கிறதுக்கு. அவங்களும் அப்படி தான். அவங்க கொடுக்குற அந்த உற்சாகம் தான் நாங்கள் மாதிரி ஆளுக்கு சேவை செய்கிறதுக்கு இங்கே இன்னும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இன்னும் அவங்க வந்து அதிக வருமானத்தில் செய்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம அவ்வளோ இல்லைனாலும் நம்ம முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சேவை செய்யுங்கிற உதாரணம் வந்து ரோல் மாடல் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து ராமராஜ் நாகராஜன். அவர் நாகராஜன்கிட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, சில பேர் இருக்கிறப்ப நம்ம பேசுகிறத விட இல்லாதப்ப சொல்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அவர்கிட்ட எந்த விஷயத்தையாவது எதாவது கேட்டோம்னா இல்லைங்கிற வார்த்தை அவர்கிட்ட வராது. ஆனால் இந்த மாதிரிங்கண்ணா அப்படின்னா சிகரத்துக்கு அவருடைய பசங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு அண்ணா நகரில் என்னோட கடையை வாடகைக்கு எடுத்திருக்காரு. அந்த கடையில் வர்ற வாடகையுடைய அமௌண்ட் எடுத்து இந்த சிகர ஸ்டூடெண்ட்டு கொடுக்குறாரு. நான் தான் வாடகை கொடுத்துருக்கேன், அது வாடகை எனக்கு கரெக்டாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஷோரூமில் வர்ற வருமானத்தை மொத்தத்தையும் தூக்கி இந்த சிகரத்தை கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி இங்கே பல்லடத்துலேயும் ஒரு ஷோரூமில் வர வருமானத்தை எடுத்தும் அந்த இதுக்கு ஏதோ ஒரு அமைப்புக்காக கொடுத்துட்டு வர்றாங்க. அது கேள்விப்பட்டேன். வனத்துக்கு தான் கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அது மாதிரி அதெல்லாம் எதுனா ஒரு செய்யறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் மனசு வேணும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமோ இதாக இருக்கும். அதனால் இவங்களுடைய வேலை செய்கிறவங்களோட ஏதாவது ஒரு ஒர்க் போது நம்மளும் அவங்களோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. ஸோ அவருக்கு அதே மாதிரி அவர் ஆலியார் திருக்கோயில் அவர் ஏகப்பட்ட பிஸி. இன்றைக்கி சொல்லிட்டு போனார் காலையில், பாலினி நீ பேசுறதை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஆலியார் கோயிலுக்கு நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் வர முடியாதுன்னு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவரையும் நான் நினைவு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பொறுத்தவரை உங்களுக்கே வனமொழி தெரியும். நீங்கள் எதையாவது போய் செய்கிற வேலைக்கு காசு பத்தலைன்னா நீங்கள் நாகராஜன் சொன்னால் போதும், உடனே பண்ணிடுவார். அதுக்கு வந்து நமக்கு சுந்தராஜன் ஒரு உதாரணம். அண்ணங்கிட்ட பொறுத்தவரை நான் சமீபத்தில் பழகினேன். அண்ணங்கிட்ட பார்த்தம்போது என்ன ஒரு இதுனா, நீ எந்த வேலை செஞ்சாலும் நீயே தப்பட்டம் அடித்து நீ பெரிய ஆள் சொல்லிக்காத. நீ உன்னை வந்து செய்ய 4 பேர் அரசியல்வாதி மாதிரி 5 கிலோ அரிசி கொடுத்து ஃபோட்டோ போட்டு இலவசம் கொடுத்தணும்னு சொல்கிற மாதிரியெல்லாம் வெளியில் நம்ம செய்கிற செயல், நம்மளே வச்சு முன்னாடி மேடை ஏறுறதோ, சால்வா அணிவிக்கிறதோ, தன்னை பற்றி சொல்கிறதோ, இல்லை முன்னாடி சீட்டில் உட்காரதோ. இப்போ கூட பாருங்கள், அண்ணன் வந்து எல்லாத்து மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இந்த மாதிரி இதில் வந்து நம்ம எவ்வளோ செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு தலை குனிவு இருக்கணும், தலை நிமிர்ந்து போகக்கூடாது, அந்த பணிவு வேணும். அதை வந்து சுந்தராஜ் அண்ணங்கிட்ட நான் சமீப காலத்தில் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அண்ணன் வந்து இவ்வளோ தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்து இன்றைக்கி இந்த வேலையில் இவ்வளோ சிறப்பாக முன்னெடுத்து என்னையுமே கூட காலையில் ஃபாலோ பண்ணி வர்றியான்னு சொல்லி இவ்வளோ பார்க்க தேவையில்லை, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரியவங்ககிட்ட நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டது எனக்கு சந்தோஷம். அண்ணனோட சேவை இன்னும் மீடியாவுக்கு அதிகமாக வரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டி அவருடைய நீண்ட ஆயுளுக்கு இறைவன் கொடுத்து அவருடைய நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறேன், வேண்டிக்கிறேன். அடுத்ததாக சவிதா வீரையன், சென்னையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவிதா காலேஜ். அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம கவுண்டர் சமுதாயத்தில் கொங்கு மண்டலத்திலேருந்து போய் நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக அவர் பண்ணி இந்தியாவிலே ஒரு 3-4 டைம் வந்து அவருடைய தனியார் மெடிக்கல் டென்டல் காலேஜ் தான் வந்து நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக வந்திருக்குது. அது வந்து அவருடைய கடும் உழைப்பு, எப்போ பாரு உழைப்பு அப்படின்னா அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது. அதேமாதிரி அவர்கிட்ட நேரம் தவறாமை, 8 மணினா 7:55க்கு வந்து நிற்பார். இந்த இடத்துக்கு அநேகமாக வனமீடியாவுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது. அவர் இன்னைக்கு காலையில் கூட நான் இந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இப்போ வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அவருடைய ஈரோடு காலேஜில் இவங்க தான் ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்லி வர சொல்லி விட்டாங்க. போய் சொல்லுங்கள் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. அதை விட இவங்க சிறப்பு விருந்தினோட அப்பா பற்றியும் அண்ணன் நம்ம பெருமையாக சொன்னார். அவரும் நிறையா சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பார்க்கும்போது அவர் தாத்தாவும் இதை விட பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி சிறப்பு விருந்தினருக்கும் நான் உண்மையிலே இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு குடும்பமே தொடர்ந்து வந்துட்டுருக்குறாங்க இந்த சேவை செய்கிறதுல. இதெல்லாம் நம்மளாம் பார்க்கும்போது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும்
இந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்காக எல்லாரும் அவங்க ஒருத்தர் மாதிரி நம்ம செய்யணும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயமாவது நம்மளும் செய்யணும். அது மனசுக்காக ஒரு நம்ம செய்கிறோம், இதெல்லாம் இவ்வளோ செய்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தாவே போதும். இப்போ ஒருத்தர் 1,00,000 மரம் நடக்கிறாங்க, 10,000 மரம் நடுறாங்க, ஒரு மரம் நடுப்புமே, அந்த ஒரு மரம் நட்டாவே மனசு திருப்பி நானும் ஒரு மரம் நட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த சேவைகள். இந்த சேவைகளும் அதே மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். அது மாதிரி அந்த வீரையன்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம், கரெக்டாக இருக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டைம் கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு சென்னைக்குள்ளேயே ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவர் எனக்கு வந்து அவங்களோடலாம் நான் ட்ராவல் பண்ணுறேன். அதான் மெயின். எனக்கு இதுவரை இவங்களை பழகின எல்லாருத்தரையும் பார்த்தீங்கன்னா சிவகுமார்ட்டோ, வீரேனோ, சக்தி மசாலாவோ, ராமராஜ்கார், இவங்க எல்லாமே என்னை விட வயசில் பெரியவங்க, என்னை ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் இவங்களோட நான் பயணிக்கும் போது நான் செய்கிற சேவைகளை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் என் மனசில் தோணுது. அந்த மனசில் இருக்கிற உத்வேகம் தான் நான் திருப்பியும் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று இப்போ படிக்கிற குழந்தைகள் கூட 25-30 குழந்தைகள் தான் படிக்க வைத்து கொண்டிருந்தோம். சென்ற ஆண்டு 45 மாணவர்கள் கொண்டு வந்தோம். இந்த ஆண்டு இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். எவ்வளோ மாணவர்கள் நல்லா வருகிறார்கள் அவர்களை படிக்க வைக்க வேண்டும். அவருக்கு அரசு பணியில் நேர்மையான அரசு பணி அதுதான் முக்கியம். எங்கள் மாணவர்கள் எங்கேயாவது ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எங்கள் பிள்ளைகள் ஒர்க் பண்ணுது, சப் ரிஜிஸ்டார் சேலத்தில். சப் ரிஜிஸ்டரில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாராவது ஒரு சப் ரிஜிஸ்டரில் போய் காசு இல்லாமல் வந்திருப்பீங்களா? இங்கே எத்தனையோ லேண்டு வாங்கியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் படிக்க வைத்த பொண்ணு நேர்மையாக இருக்கிறது, அங்கே காசு வாங்காமல் இருக்குது. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து எங்களுக்கு கேட்கும்போது மன நிறைவாக இருக்குது. அதான் சொல்லுவோம், ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிற, இன்கம் டேக்ஸில் இருக்கிற அதிகாரி நேர்மையாக இருக்கார், இங்கே இருக்கிற ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் பொண்ணு வந்து நேர்மையாக இருக்குது. அது மாதிரி நாங்கள் பண்ணுற சேவைகளும் அது அந்த மாணவர்களை உருவாக்கிறது. இவ்வளவு நாள் நான் அந்த சிகரத்தை பற்றி பேப்பரில் கேட்டிருக்காங்க, தினமணி, ஹிண்டு எல்லாம் கேட்பாங்க. நான் பேட்டி கொடுத்ததில்லை, விளம்பரப்படுத்திக்கிட்டதில்லை. எங்கள் மாணவர்கள் வந்தபோது ஃபோட்டோ வரும், இந்த மாணவன் இந்த இதில் வந்திருக்கான்னு சொல்லி ஃபோட்டோலாம் போடுவாங்க, அவங்களை ஹானர் பண்ணுறது. ஆனால் நான் எதுவும் கொடுக்கல. நான் அடுத்த ஆண்டு 10வது ஆண்டில் எங்கள் மாணவர்கள் 50 மாணவர்கள் வந்து அவங்க விழாவில் வந்து அவங்க பேசி இந்த சிகரத்தை பற்றியும் அவருடைய பயணத்தை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் வெளியில் எங்கள் சிகரத்தை பற்றி சொல்லாமல் இந்த இதை ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் ஒவ்வொன்றும் நம்ம செய்கிற சேவைகள் வந்து நம்ம சொல்கிறத விட நான் செஞ்சேங்கிறத விட நம்ம செஞ்ச சேவைகள் பேசணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அந்த வகையிலே இன்றைக்கி நான் இந்த வனம் இந்தியாவில் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டது இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி. என்ன காரணம்னா, இன்றைக்கி சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சியில் இங்கேயோ ஒரு இடத்துல போய் பேசுகிறது வேறு, இந்த சேவை செய்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க. இது வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிற கூட்டங்கள் இல்லை. இங்கே எல்லாருமே இந்த ஒரு சேவை மனப்பான்மையோடு உள்ளவங்க தான் இதில் உட்காந்துருக்கிறீங்க. இவங்ககிட்ட நம்மளும் இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு இந்த இறைவனுக்கும் இங்கே இருக்கிற வனம் இந்தியா நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையாக தன்னுடைய வாழ்க்கையை காட்டி அதற்கு பிறகு தான் பயணிக்கின்ற சமூகத்தினுடைய சூழலை விளக்கி